ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம கருவூலக துறையிலிருந்து IFHRMS 2.0 என்கிற களஞ்சி செயலி அப்ளிகேஷன் விஷயமா மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு, அப்டேட் வந்திருக்கு. இதில் பென்ஷனு, லீவ் சரண்டர், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு புது வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. டிடிஓக்களுக்கும் ஊழியர்களுக்கும் இதில் என்னென்ன முக்கியமான அப்டேட் வந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ அப்டேட்ஸு, அதாவது மென்பொருளில் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பென்ஷன் ப்ரப்போசல் ரிவிஷன். இனிமேல் பென்ஷன் ப்ரப்போசலில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா, அதாவது ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் ப்ரப்போசலை ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். டிடிஓக்கெல்லாம் தேவையான மாற்றங்கள் செஞ்சு ரிவிஷன் ஆப்ஷனை தேர்வு செஞ்சு பழைய ஏஜி ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாலே போதும் சொல்கிறாங்க. அது நேராக ஏஜி ஆஃபீஸ்க்கு போயின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி என்பிஎஸ் ரிப்போர்ட்டு டிசம்பர் 1, 2025 முதலே யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தேர்ந்தெடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இது அமலுக்கு வந்திருக்கு. இனிமேல் பில் போடும்போதே 10% பங்களிப்பு ப்ளஸ் டே எல்லாம் தானாகவே கணக்கிடப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பில்லும் உடனே ஜென்ரேட் ஆகிரும். தனியாக மேனுவல் பில் போட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஆன் வெப்சைட்டு. இது வரைக்கும் நீங்கள் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்லாம் மொபைல் ஆப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடிஞ்சது. இப்போது ஒரு குட் நியூஸு, கருவூலக வெப்சைட்லேயும் இனிமேல் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. லாகின்னு, எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸு, அப்புறம் இஎஸ்ஆர் அட்வான்ஸ் அதில் போய் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்பி கிளைம்ஸு. துரதிருஷ்டவசமாக ஒரு ஊழியர் விபத்தில் சிக்கினாலோ அல்லது இறக்க நேரிட்டாலோ அந்த எஸ்ஜிஎஸ்பி கிளைம் விபரங்கள்லாம், அதாவது விபத்து முதல் செட்டில்மெண்ட் வரைக்கும் சிஸ்டமில் ஏற்றணும் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இறப்பு அல்லது விபத்து நடந்த 90 முதல் 180 நாட்களுக்குள்ளே டிடிஓ அதை பதிவு செய்யணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் சேவிங் ப்ரூஃப் சப்மிஷன். இது ரொம்பவே முக்கியம். வருமான வரி சேமிப்புக்கான ஆவணங்கள், அதாவது ஐடி ப்ரூஃப் இனிமேல் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம் சொல்கிறாங்க. பழைய முறை, அதாவது ஓல்டு ரெகிம் அல்லது புதிய முறை நியூ ரெகிம், இதை தேர்வு செய்யணும். ஏடிசி, ஏடிடி, ஹெச்ஆர்ஏ போன்ற பிரிவுகளில் உங்கள் ஆவணங்கள் ஸ்கேன் செஞ்சு அப்லோட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இதை டிசம்பர் 1 முதல் 10க்குள்ளே செய்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேட்டாக பண்ணால் அதிக வரி பிடித்தம் செய்ய வாய்ப்பு இருக்கான். அடுத்ததாக நம்ம அடிக்கடி பண்ணுற தவறுகள்லாம் திருத்த சொல்லி சில அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. லீவ் பேலன்ஸ் அப்டேட்டு. டிடிஓக்கெல்லாம் தங்கள் அலுவலக ஊழியருடைய விடுப்பு விவரத்தை, லீவ் பேலன்ஸ்லாம் ஒரு முறை, அதாவது ஒன் டைம் ஆக்டிவிட்டி சரியாக அப்டேட் பண்ணிடணும். அப்போ தான் ஊழியர்கள்லாம் சரண்டர் லீவ் சேலரிக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல் குரூப் இஷ்யூஸு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் குரூப்பில் தப்பாக செலக்ட் பண்ணி பண்ணுறதா புகார் வருதான். ஒரு அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆனாலோ அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆனாலோ உடனே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் குரூப்பை அப்டேட் பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரண்டர் லீவ் சேலரி இஷ்யூ. சரண்டர் லீவ் போடும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. பிசிக்கலாக அப்ளிகேஷன் வந்தால் கூட அன்னைக்கே IFHRMSல என்ட்ரி போடுங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக எப்போ சரண்டர் பண்ணாங்க அந்த தேதியை சரியாக செக் பண்ணுங்க. தேதி தப்பாக இருந்தால் சிஸ்டமில் பிரச்சனை வரும் சொல்கிறாங்க. ஊழியர்கள் அப்ரூவ்டு ப்ரொபேஷனராக இருந்தால் மட்டும்தான் லீவ் சரண்டர் பண்ண முடியும். அதை உறுதி செஞ்சுக்கவும் சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் ஏதாவது டெலீட் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இல்லை அலவன்ஸு, ஸ்பெஷல் பே, இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்ஷனருடைய ஃபேமிலி ஆட்டோ ஐடி. பென்ஷனருக்கு ஐடி கிரியேட் பண்ணும்போது அவங்களுடைய எம்ப்ளாயி ப்ரொஃபைல் இல்லாமல் புதுசாக ஐடி உருவாக்கக்கூடாது சொல்கிறாங்க. எக்ஸ் எம்ப்ளாயி ஐடியை மேப் பண்ணி தான் ஐடி உருவாக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டான்ஜெட்டிக்கோ எலக்ட்ரிசிட்டி பில்ஸு. வாடகை கட்டடத்தில் இருக்கிற அரசு அலுவலகங்கள் ஆகட்டும், கரண்ட் பில்லை நேரடியாக டான்ஜெட்டிக்கோவில் கட்டினா அதை ஒயிட் லிஸ்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் கட்டட ஓனருக்கு பணமாக கொடுத்தா அதை ஒயிட் லிஸ்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரியர் கால்குலேஷன். அரியர் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பென்ஷன் விசிட் என்ட்ரி முடிச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா பழைய பேரோல் ரன் ஆகாது சொல்கிறாங்க. கடைசியாக எல்லா ஊழியர்களும் IFHRMS மொபைல் செயலியை அதிகமாக பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ண, GPF CPS பேலன்ஸ் பார்க்க, லீவ் அப்ளை பண்ண, திருமண கடன், கல்வி கடன், பண்டிகை முன்பணம் இதெல்லாம் அப்ளை பண்ண, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே சேங்ஷன் ஆர்டர் ஜென்ரேட் ஆகிரும் சொல்கிறாங்க.
டிடிஓக்கள் எல்லாருக்கும் தகவலை தெரியப்படுத்தி சரியான முறையில் பில்ஸ்க்கெல்லாம் ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிமேல் எல்லாமே ஆன்லைன் மற்றும் ஆட்டோமேட்டிக் முறையில் தான் வந்து மாறப்போகுதுன்றதுனால மேனுவல் ஃபைல் பராமரிப்பு பார்த்தீங்கன்னா குறையும். குறிப்பாக இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப்லாம் ஆன்லைனில் வந்ததுனால பேப்பர் ஒர்க் வந்து மிச்சமாகும். அதே சமயம் டெட்லைன் மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணுறது ஊழியர்களுடைய பொறுப்பு. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல வர இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா இது வேலையை வந்து சுலபமாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.